அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாசி மகங்க. மாசி மகம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையான்னு தெரியல. எங்கள் பக்கம் வந்து மாசி மகம்னா இறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு திதி கொடுப்பாங்க. அதை வந்து ஆற்றுல தான் வந்து போயிட்டு திதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம போன வருஷம் ஸ்ரீமதிக்கு வந்து விருத்தாச்சாலத்தில் வந்து திதி கொடுத்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கனாக்க இதோட வந்து 2 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. இந்த 2 ஆண்டு கடந்து போயும் நமக்கான நீதி வந்து கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. சரியான முறையில் விசாரணையும் போகலை. கண்டிப்பாக நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் எங்கே திதி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து கள்ளக்குறிச்சிக்கிட்ட அருகாமையில், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வீர சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேயும் இதுவே மணிமுத்தாறு ஒரு ஆறு இருக்குது. அதுதான் விருத்தாச்சாலத்துக்கும் அந்த ஆறு போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். அந்த ஆறு தான் வீர சோழபுரத்துலேயும் இருக்குது. அந்த ஆற்றுல போயிட்டு பாப்பா ஸ்ரீமதிக்கு வந்து திதி கொடுத்தோம். திதி கொடுத்துட்டு திதி கொடுத்த கையோடு வந்து ஸ்ரீமதியின் நினைவு தண்ணீர் பந்தல் வச்சோம். எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்தை சுற்றி விசாரிக்கக்குள்ள இங்கே வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பக்கம் விருத்தாச்சாலத்துக்கு தான் நிறைய கூட்டம் வரும். இருந்தாலும் நாங்கள் இந்த வருஷம் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம தங்கம் ஸ்ரீமதிக்கு வீர சோழபுரத்தில் வந்து திதி கொடுத்துட்டு திதி கொடுத்த கையோட நம்ம ஸ்ரீமதியின் நினைவு தண்ணீர் பந்தல் வச்சோம். எத்தனை பேர் வந்து திதி கொடுத்துட்டு வந்தவங்க வந்து ஸ்ரீமதி நினைவு தண்ணீர் பந்தலில் தண்ணீர் குடித்து தன்னுடைய தாகத்தை தணிச்சிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்ரீமதியை தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வேதனையை தெரிவித்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொலகார நாய்களுக்கெல்லாம் வந்து நல்ல கதி போக மாட்டானுவோ, அடுத்த வருஷம் இந்நேரம் அவனும் திதி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சபிச்சுட்டு தான் போனாங்க. போன வருஷமும் இந்த வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுக்கக்குள்ள இப்போ 2 வருஷ காலமாக நாங்கள் வந்து நாங்கள் ஸ்ரீமதிக்கு திதி கொடுக்கக்குள்ள எங்கள் மனம் பாடுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நம்ம வாழ வேண்டிய பிள்ளைய, படிக்க வேண்டிய ஒரு குழந்தைய, நேரம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த குழந்தைக்கு போய் நம்ம திதி கொடுக்குறோமே அப்படின்னு நினைக்கக்குள்ள மனசு ரொம்ப கொந்தளிச்சு போகுது. ஏற்றுக்கவும் முடியல நம்மளால். எத்தனையோ பேர் அங்கே வந்தவங்க வந்து தண்ணி குடிச்சதோடு இல்லாமல் எத்தனையோ பேர் ஸ்ரீமதியை மறக்க முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கண்ணீர் விட்டாங்க. உலகம் ஃபுல்லும் நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய கண்ணீர் வீண் போகாது. கண்டிப்பாக கொலகார நாய்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க.